இங்க ஒரு கேங் இந்த பஸ்ஸை ஹைஜாக் பண்றாங்க. அந்த நேரத்துல எல்லாத்துக்கிட்டையும் போனை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அவ யூஸ் பண்ணிட்டு இருக்க போனை ஒளிச்சு வச்சுட்டு வேற ஒரு பழைய போனை அவங்க கிட்ட கொடுத்து விட்டுறா. அந்த நேரத்துல பஸ்ஸோட டிரைவர் அங்க இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறாரு. அங்க இருந்த தீவிரவாதி அட்டாக் பண்ணும்போது அவன் ஷூட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் உயிரோட இருக்கணும்னா அமைதியா உட்காருங்க அப்படின்னு சொல்றானுங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரோட போலீஸ் அங்க வந்துருவாங்க. இவனுங்க அந்த போலீஸ் கிட்ட என்ன கேட்பானுங்கன்னா, ஒருவேளை இந்த பஸ்ல நீங்க ஃபியூல் ஃபில் பண்ணீங்கன்னா இந்த பஸ்ல இருந்து 3 பேர் அனுப்பி விடுவோம்னு சொல்றானுங்க. அதையும் மீறி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா எல்லாத்தையும் கொன்றும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறானுங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அவனுங்க கேட்ட மாதிரி பஸ்ஸுக்கு ஃபியூல் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. இவனுங்க சொன்ன மாதிரி பஸ்ல இருந்து 3 பேர் இறக்கி விடுவாங்க. அதுல இந்த பொண்ணு இறங்குவா. இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரரோட தங்கச்சி தான். அவர்கிட்ட இவகிட்ட போன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறா. இவருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அவரோட தங்கச்சியை வர சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு இவர் சொல்றத கேட்காம திரும்பி பஸ்ஸுக்குள்ள போறா. அந்த பஸ்ஸுக்குள்ள போய் அவனுங்க கிட்ட என்ன சொல்றானா, எனக்கு பதிலா சின்ன குழந்தைங்களை அனுப்பி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவனுங்களும் இவ்வளவு மேல ஏத்திக்கிட்டு வேற யாரையும் இறக்கி விட்டுறானுங்க. அதுக்கப்புறம் இவகிட்ட ஒரு ஐடியா இருக்கும். எதுவுமே பண்ணாம அப்படியே அமைதியா உட்கார்ந்துடுறா. இவ போன் வச்சிருக்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த கேங்குக்கு தெரியாம போன் எடுத்து அவளோட அண்ணனுக்கு மெசேஜ் பண்றா. இவ சிக்னல் கொடுத்ததும் பஸ்ஸை நோக்கி சுட சொல்றா. அவருக்கும் அவரோட தங்கச்சி மேல நம்பிக்கை இருக்கு. அந்த கேங்குக்கு தெரியாம இவ ஒரு பிளான் போடுவா. உள்ள இருக்க பேசஞ்சர் கிட்ட சத்தம் போடாம அமைதியா உட்கார சொல்றா. அதே மாதிரி எல்லாருமே கீழே படுத்துடுறாங்க. அந்த பக்கம் வெளியே இருந்து அவங்களும் ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த பொண்ணு அந்த பஸ்ஸோட ஜன்னல்ல இருந்த துணி இழுத்த உடனே அவங்களும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தீவிரவாதி கேங் அப்படியே இறந்து போயிருவானுங்க. எல்லா பேசஞ்சரும் ரொம்ப சேஃபா தப்பிச்சிருப்பாங்க. அந்த டிரைவர் மட்டும் தான் தப்பிக்க ட்ரை பண்ணி